எனக்கு டச் பண்றான். எனக்கு அவங்க ஃப்ரெண்ட் ரியா உள்ள வந்தாங்க. ரியா வந்தாங்கல்ல. அற்புதமா சொல்லி எனக்கெல்லாம் என்ன சொல்றதுன்னே தெரியல ரியாவ. வேற லெவல் ரியா வந்து. ஆனா ஒரு சில விஷயங்கள உடைச்சு பேசினாங்க. மொக்கை அதாவது என்ன சொல்றதுன்னா வந்து அவங்க அசிங்கப்படுத்ததான் நினைச்சு சில உண்மைகளை சொல்லிட்டு போயிட்டாங்க. நீங்க தாங்க ஷோவே, நீங்க தான் பாரு அப்படின்னாங்க. அது ஒரு வகையில பார்க்கும்போது ஒரு பக்கம் ஓகே நல்லதா தான் சொல்லிட்டு போயிருக்காங்க. இன்னொரு பக்கம் வந்து ஃப்ரெண்டை எதுவுமே சொல்லலையே அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அதாவது தனியா சொன்னாங்க. 5 வாரம் எப்படி மச்சான் நீ வந்தேன்னு கேட்டாங்க. உன்னுடைய வெஞ்சன்ஸ்க்காக நீ வந்து பார்வதியை ஓட் பண்ண அப்படின்னு சொன்னாங்க, நாமினேட் பண்ணன்னு சொன்னாங்க. இதெல்லாம் நீங்க வந்து எப்படி கம்ருதீனை பார்வதியை டார்கெட் பண்ணி எல்லாரும் எதிர்க்க சொன்னீங்களோ அந்த மாதிரி சொல்லியிருந்தீங்கன்னா கண்டஸ்டன்ஸ்க்கு வந்து ஒரு புரிதல் வந்திருக்கும். அப்படி சொல்லலை, தனியா கூட்டு போய் சொன்னீங்க. சரி தனியா சொன்ன விஷயங்கள ஓகே. ஆனா அரோராக்குன்னு ஒரு விஷயங்கள் வந்து அரோரா நல்ல பொண்ணா, பாவமான பொண்ணா, பாவமான பொண்ணா அது பாவமா இருந்தா எப்பயோ வெளில அமிச்சிருப்பாங்க. ஏங்க அப்சராலாம் விளையாட முடியாம வெளில அமிச்சிங்க. அப்சரா யாருன்னு எங்களுக்கு தெரியலையே, அதுக்கு முன்னாடி வெளில அமிச்சிட்டீங்களே இல்லையா? அரோரா பத்தியாவது எல்லாருக்கும் தெரியும். ஆனா அப்சரான்றவங்க வந்து அந்த அப்பதான் வந்து அவங்க ஸ்டோரியை சொல்றாங்க, உடனே கட் பண்ணி வெளில அமிச்சிட்டீங்க. கேமை காட்டவே இல்லை. அரோரா கொடுத்த வாய்ப்பை இத்தனை வாரம் ஒரு 4 வாரம் 5 வாரம் சும்மா இருந்தாங்க இல்லையா, அந்த ஒரு 4-5 வாரம் சும்மா இருக்கிறவங்களை வந்து அமிச்சிட்டு கூட அந்த இடத்துல அப்சராவை போட்டிருந்தா அப்சரோட கேம் பிளே தெரிஞ்சிருக்கும்னு. அவங்களுக்கு ஸ்பேஸ் கொடுக்கல அப்படிங்கறத எல்லாருமே கமெண்ட்ஸ்ல சொன்னாங்க. எனக்குமே தோணுது அந்த அப்சரா அவங்களுக்காக ஒரு ஒண்ணுமே இல்ல. சிம்பிளா ஒண்ணு சொல்றேன். ராஜமாதா என்ன பண்ணாங்க தெரியல. நான் நிஜமாவே சொல்றேன், அன்ஃபேர் எவிக்ஷன் நான் சொல்றேன். பேனுவோ அழுதாரங்க விக்ரம். அன்ஃபேர் எவிக்ஷன் சொல்வேன். ஏன்னா கனி போயிருக்க வேண்டிய வாரம் இது கிடையாது. கனி வந்து ஆல்ரெடி ஒரு 3 வாட்டி அவங்க தப்பிச்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஆனா எனக்கு என்ன அப்படின்னா, கனி தப்பித்த வாரங்கள்ல அவங்கள வந்து நீங்க அமுச்சு விட்டுருந்தா கூட தெரிஞ்சிருக்காது. கனி விளையாடி கனி வந்து அப்படி கொஞ்சமா அப்படியே மேல வந்து கரெக்டாக டிக்கெட் ஃபினால அவங்க டஃப் ஃபைட் கொடுப்பாங்கன்றத அமித்தே வந்து ஓட் பண்ணியிருக்காரு. அவங்க டஃப் ஃபைட் கொடுப்பாங்க டிக்கெட் ஃபினால, அதனால நான் அவங்கள நாமினேட் பண்றேன்னு நாமினேட் பண்ணியிருந்தாரு. அப்போ அந்த அப்படி வரும்போது தூக்குனீங்கல்ல, அதுதான் தவறு. அன்அஃபிஷியல்ல 4வது இடத்துல இருக்காங்க கனி. அஃபிஷியல்ல எப்படி இருப்பாங்க நம்மளுக்கு தெரியாது. ஆனா இதுதான் சேனல். உங்களுக்கு வேணும்னா வச்சுப்பீங்க, வேணான்னா வெளியில அனுப்பிடுவீங்க.